வணக்கம். நான் உங்க அடிக்கடி சுந்தர். இப்ப என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குழந்தை ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சண்டை தனியா இருக்காங்க. அவர் கிட்டத்தட்ட பல நாளா அந்த அவங்க ஒய்ஃப ஃபோன்ல ஆடியோ மெசேஜ் நேரா போய் அவங்க வீட்டுக்கு போய் எக்கச்சக்கமான வீடியோ கம்ப்ளைண்ட் குடுத்துருக்காங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் குடுத்துருக்காங்க. எஸ்பி ஆஃபீஸ், டிஎஸ் கமிஷனர் ஆஃபீஸ் நெறைய இடத்துல கம்ப்ளைண்ட் குடுத்துருக்காங்க. ஒரு இடத்துல கூட ஆக்ஷன் எடுக்கல. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆடியோஸ் எக்கச்சக்கமா அனுப்பிச்சிருக்காங்க. அவர் அனுப்பிச்சிருக்காரு. உன்னைய சும்மா விட மாட்டேன், உன்னை கொல்லாம விட மாட்டேன்னு. 7 வயசு குழந்தைய, பொன் குழந்தைய பொது இடத்துல ஹாஸ்பிட்டல்ல வச்சு, ரூம்ல வச்சு, பப்ளிக் பிளேஸ்ல, அது ஹோட்டலா இல்ல ஹாஸ்பிட்டலான்னு தெரியல, வச்சு கழுத்தை அறுத்து கொண்டிருக்காரு. இப்ப என்னாச்சு? ஆக்சுவலி கம்ப்ளைண்ட் கொடுத்தப்ப ஆக்ஷன் எடுத்திருந்தீங்கன்னா இந்த நிலைமை வந்திருக்காது. இந்த போட்டோ போடுறேன், நீங்க பாருங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தைக்கு 7 வயசு. ஆடியோ கேட்டேன், எக்கச்சக்கமான கொடூரமா இருந்துச்சு. இதெல்லாம் கொடுத்து ஆக்ஷன் எடுக்கலன்னா அப்போ போலீஸ் என்னங்க பண்றீங்க? ஆக்சுவலி போலீஸ் இருக்குது நம்ம படத்துல கம்பாங்க எல்லாம் ஆனதுக்கு அப்புறம் வர்றதில்ல போலீஸ். அது தடுக்காம இருக்கிறதையும் போலீஸோட வேலை தான். எல்லாத்தையும் தடுக்காம இருக்க முடியாது. இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் கொடுத்தும் தடுக்கல, என்ன பண்ணிருக்கீங்க? வெறும் போலீஸ் ஸ்டேஷன் மட்டும் கொடுக்கல, ஏடபிள்யூபிஎஸ் கமிஷனர் ஆஃபீஸு இத்தனை இடத்துல கொடுத்து ஒரு பொண்ணுக்கு, ஒரு சின்ன குழந்தைக்கு சேஃப்டி இல்லைன்னா என்னங்க பண்ண போறீங்க? ஆக்சுவலி நடக்கிற விஷயம்லாம் பார்த்தா ஒவ்வொருத்தரும் லைசன்ஸ் கன்னு, அதாவது லைசன்ஸ் வாங்கிட்டு கன்னு வச்சுக்கனாலும் தப்பிக்க முடியாது போல, அந்த அளவுக்கு இருக்கு. போலீஸ்காரங்க இப்போ ஒரு எஸ்எஸ்ஐ சண்டை நடக்குதுன்னு அவர் போலீஸ் வேலையா போகும்போது அந்த ஒரு தோட்டத்தில் வச்சு அந்த எஸ்ஐய வெட்டி கொண்டிருக்காங்க. அப்போ ஒரு போலீஸ்காரங்களுக்கே பயம், அவங்க உத்தரவாதம் இல்லை அவங்க வாழ்க்கைக்கு. அவர் போன ஒரு எஸ்ஐக்கு லைசன்ஸ் கன் இருக்காது, கன் இல்லவே இல்லை, சிங்கிள் ஸ்டார். ஆக்சுவலி நம்ம தமிழ்நாட்டில் தான் டபுள் ஸ்டார் பொசிஷன் மட்டும் எஸ்ஐ, மற்ற ஸ்டேட்லாம் சிங்கிள் ஸ்டார் டபுள் ஸ்டார். ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் எல்லாருக்கும் டபுள் ஸ்டார் எஸ்ஐ. நல்லா புரிஞ்சுக்குவாங்க. ஆனால் அந்த என்கொயரிக்கு போகும்போது பிரச்சனை நடக்குது அப்படின்னு ஃபோன் வந்திருக்கப்போ எஸ்ஐ போயிருக்காரு. வர வச்சு ஆளை வச்சு வெட்டிட்டாங்க. அவங்க ஒரு அப்பா பையன், ஒரு 2 பசங்க நினைக்கிறேன், ஒரு ஃபேமிலியா. இப்போ தலைமுறை அவங்க விசாரிச்ச கமிஷனர் சொல்றாரு, அவங்களுக்கு பின்னாடி அவங்க இதே குற்றத்தில் ஈடுபட்டிருக்காங்க, அவங்க மேல வழக்குகள் இருக்கு அப்படின்னா ஏங்க அவங்க நீங்க கண்காணிக்கல? அப்போ ஏன் எஸ்எஸ்சி அனுப்பிச்சிங்க? சப்போர்ட்டுக்கு ஒரு ஆள் மட்டும் எதுக்கு அனுப்பிச்சிங்க? சப்போர்ட்டுக்கு ஆளுங்களே இல்லையா? போலீஸ்க்கே உங்களுக்கு ஆளுக்கு சப்போர்ட்னா பொதுமக்களுக்கு எப்படி போவாங்க? இதெல்லாம் எங்க போய் முடியும்? நீங்க பாத்துக்கோங்க. ஒரு எஸ்எஸ்சி இறந்தாரு, ஆளை வச்சு அவங்களே அந்த குரூப்பா கொண்டிருக்காங்க. அப்போ எஸ்எஸ்சிக்கே உத்தரவாதம் இல்லைன்னா பொதுமக்களுக்கு உத்தரவாதம் எங்க? இந்த வீடியோ போட்டோ போட்டுறேன். 7 வயசு குழந்தை ஆடியோ கேட்டேன், நான் உனக்கு கொல்லாம விட மாட்டேன்றாங்க. கிடைச்சது அந்த பொண்ணு கொண்டுட்டு அந்த என்ன சொல்றான், உங்க அப்பன் கையில காசு வாங்கிட்டு என் பிள்ளைய வாழணும்னு அவசியம் இல்லைன்னா நீ எதுக்காக வாழ வைக்கிற? இப்ப செத்தே போச்சுல, சாவடிச்சிட்ட. அப்ப என்ன சொல்றான், இன்னும் ஆடி கார்டுல வக்கீலா இருக்குவேன், காசு இறக்கேன், காசு எல்லாத்தையும் விசாரிச்சு பண்ணா அப்ப காசு இருக்கிற தைரியம். இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா போலீஸ்காரங்க அங்கேயும் இங்கேயும் 1-2 இடத்துல காசு வாங்குறத எல்லாருமே வாங்குறாங்கன்ட்டு இவன் இப்படி பேசியிருக்கான் தெரியுமா? நான் ஒருத்தராச்சும் நான் அப்படி இல்லை, நான் தூக்கிடுறவங்க இப்ப பந்தாடிடுறாங்க. இப்ப டிஎஸ்பி ஒருத்தர் பார்த்தோம்ல சஸ்பெண்டு, அவர் ஆக்சுவல் நியாயம்னு சொல்லிட்டு அவங்க கூட சக வேலை பார்த்தவங்க எல்லாருமே சொல்றாங்க. ஆனா பேட்டி கொடுத்த காரணம் வச்சு அவர் சொல்றாரு, பேட்டி கொடுத்த காரணம் வச்சு சஸ்பெண்ட் பண்ணணும், அதே காரணத்தை வச்சு சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ என்ன நடக்குன்னு தெரிஞ்சு, என்ன போலீஸ் மூலையில என்ன நடக்க தெரியும், அதை வச்சு சொன்னதுக்கு அப்புறம் அதே காரணத்தை வச்சு சஸ்பெண்ட் பண்றீங்களே, அப்போ இந்த மாதிரி நடக்கிறதுக்கும் காரணம் நீங்க தானே. போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க, கொலை மிரட்டல இவனால பெரிய பிரச்சனை இருக்குன்னு. அவன் கொலை பண்ணிட்டு சொல்றான், உங்க அப்பா என்ன பிடிங்கிடுவான், அந்த ஆடியோலாம் கேட்குற மாதிரி இல்லைங்க. அப்போ அவ்வளோ தைரியமா இருக்கவன் சட்டம் எங்க போச்சு? ஆக்சுவலி கோர்ட்டுக்கு இப்போ என்னன்னா பயப்பட மாட்டாங்க, ஏன்னா வாய்தா வாங்கி நம்ம சாகர வரைக்கும் வாய்தா வாங்கி கேஸ் தள்ளிடலான்னு.
இப்போதான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏன் ஐக்கு வந்துடும். அதாவது வந்து இப்போ சட்டங்கள் ரொம்ப ரொம்ப சீக்கிரம் முடிக்கிறாங்க. ஏன்னா அவங்களையும் சொல்ல குத்தம் இல்லைங்க. ஏன்னா ஒரு ஆள் மட்டும் ஒரு கேஸை மட்டும் பார்க்க போகிறது இல்லை. ஏன்னா அவர் கிட்டத்தட்ட எக்கச்சக்கமான கேஸை பார்க்கணும். ஒரு நாளில் வந்து எவ்வளோ விசாரணை பண்ண முடியும்? 8 மணி நேரம் வச்சுக்கோங்க. எத்தனை கூப்பிட முடியும்? எத்தனை ஆப்சண்ட் ப்ரெசண்ட் காலிங் ஹவர்ஸில் ஒரு 2 மணி நேரம் போயிடும். விசாரணை, ஜட்ஜ்மெண்ட்டு, இத்தனை அரெஸ்ட் பண்ணும்போது ரிமாண்டு, பெயில் ஆர்டர், இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம சொல்கிறதுக்கே முடிச்சாங்க. ஒரு கேஸ் இல்லைங்க, ஒரு கோர்ட்லேயும் 100 கேஸ் 120 கேஸ் இருக்குது ஒரு நாளைக்கு, மாதத்துக்குள்ள வருஷத்துக்குள்ள. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்போது அவங்களையும் சொல்ல குத்தம் இல்லை. ஒரு ஜட்ஜு கூட சொன்னார், உங்களுக்கு கண்ணு முன்னாடி தெரியுது வந்து 8 மணி நேரம் வேலை தான். ஆனால் நாங்கள் அந்த 8 மணி நேரம் வேலை பார்க்குறதுக்கு 4 மணி நேரம் வச்சு குறைஞ்சது 4 மணி நேரம் வச்சு பேக் ஆஃபீஸில் வேலை பார்க்கணும். அதாவது வந்து ஜட்ஜு உட்கார இடத்த விட்டு அவருக்கு சேம்பரில் உட்காந்து 4 மணி நேரம் குறைஞ்சபட்சம் பார்த்தா தான் அடுத்த நாள் அந்த ஜட்ஜ்மெண்ட் ஆர்டர் ப்ரொனவுன்ஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறாரு. கஷ்டம், அவ்வளோ கஷ்டங்க அது. ஏன்னா ஜட்ஜ்மெண்ட் சும்மா வந்து கையெழுத்து போடுறது இல்லைங்க. அவர் எல்லாத்தையும் டிக்டேட் பண்ணி எதனால கொடுக்குறோம், எதனால ரிஜெக்ட் பண்ணணும்னு சொல்லி அத்தனையும் டேக் பண்ணி வச்சு அதை சைன் போட்டு கொடுக்கறதுக்குள்ள கிட்டத்தட்ட 4 மணி நேரம், மினிமம் 4 மணி நேரம் வேலைங்கிறார் ஒரு ஜட்ஜ் சொல்லியிருக்காரு. அதனால வந்து இந்த மாதிரி போலீஸ்காரங்க அது எப்படின்னு தெரியலங்க. நானும் எக்கச்சக்கமாக கவனிச்சிட்டேன். பொய்யா அவங்களை கூப்பிட்டு ஒரே ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல எஃப்ஐஆர் போட்டுறீங்க. அனுபவிக்கிறவங்க வேற. யாரு? மதுரை கோர்ட்டில் பண்ணுங்க, மெட்ராஸ் ஹைகோர்ட் மதுரை பெஞ்சில் ஒரு ஜட்ஜு, பேர் சொல்ல ஜஸ்டிஸு, என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வாடகை வீராப்பா கையெழுத்து போட்டுறீங்க, வேண்டாம் வெறுப்பில் உங்களுக்கு வெறுப்புன்றதுனால கையெழுத்து போட்டுறீங்க, ரொம்ப ஈஸியாக முடிச்சிடுறீங்க. ஆனால் பெயில் எடுக்கிறது ரொம்ப ஈஸி இல்லைங்க. வக்கீல் பார்க்கணும். அந்த நீங்கள் கையெழுத்து போட்ட ஒரே ஒரு கையெழுத்துனால எத்தனை ஆளுக்கு வேலை பாருங்க, இத்தனை நாளுக்கு பிரச்சனை பாருங்க, தலைவலி இருக்குதுங்க. பெயில் எடுக்கிற வக்கீல், அதுக்கு ஆப்போசிட் கொடுக்கக்கூடாதுன்னு வக்கீல், ப்ளஸ் போலீஸ்காரங்களுக்கு ஒரு கவர்மெண்ட் வக்கீல், ஜட்ஜ்மெண்ட் போடுறவங்க ஒருத்தவங்க, விசாரிக்கிறவங்க ஒருத்தவங்க, டைப் அடிக்கிறவங்க ஒருத்தவங்க, அந்த கேஸை கூப்பிடுற எத்தனை பேர் பாருங்க. அதனால வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட் மதுரை பெஞ்சில் நான் பார்க்கும்போது 2015 நினைக்கிறேன், ஒரு ஜட்ஜி இருந்துட்டாரு, நீ வாட்டுக்கு உட்காந்து கையெழுத்து போட்டுற, எஃப்ஐஆர் ஆயிடுச்சு. ஆனால் அது ஆக்சுவலாக அந்த கம்ப்ளைண்ட் பாட்டியும் அக்யூஸும் வந்திருக்காங்க. சார் நான் கம்ப்ளைண்ட் வந்து அவங்களுக்கு விசாரிக்க தான் சொல்கிறேன், எஃப்ஐஆர் அவ்வளோ பெரிய சீரியஸ் கிரைமே இல்லை சார், சும்மா என்ன சொல்கிறது வீட்டுக்கு வராதுன்னு சொல்லி திட்டுறாங்க அப்படின்னு சொல்கிறதுனால நீ வாட்டுக்கு எஃப்ஐஆர் போட்டுற, அவங்களுக்கு கூப்பிட்டு ஒரு வார்த்தை பண்ணுன்னா ஒன்று தூக்கி உள்ள உட்கார வச்சிருவேன், சாகிற வரைக்கும் உள்ளே உட்கார வச்சிருவேன், இல்லை நடக்கிறது வேறன்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்லிங்கன்னா நாங்கள் பிரச்சனை பண்ணிச்சு. அவனுக்கு போய் எஃப்ஐஆர் போட்டு கோர்ட்டில் வைக்கிறீங்க. இந்த மாதிரி சீரியஸ் கேஸ் எல்லாம் எஃப்ஐஆர் எங்கே போச்சு? எக்கச்சக்கமான கேஸ் பார்த்துருங்க. சின்ன சின்ன இப்போ ஒரு ரீசெண்டாக ஒரு கேஸு, கிரெடிட்டில் வாங்கியிருக்கான் கேஷு, சரிங்களா, இது ஐட்டமு, காசு கிரெடிட்னாவே கடன் தான். ஆனால் அந்த கடன் வாங்கின பொருளை விற்றுட்டான் வாங்கின பார்ட்டி. ஆனால் காசு கொடுக்குறேன்னு சொல்லி செக் கொடுத்துருக்கான் பாட்டிக்கிட்ட. ஆனால் ஃபோன் பண்ணி செக்கை போடாதீங்க, நான் செக் போட்ட 2 நாள் ஆகும், ஆர்டிஜிஎஸ் பண்ணுறேன் அக்கௌண்ட்லேருந்து பண்ணிங்கன்னா ஒரு 10 நிமிஷத்தில் வந்துடும், மேக்ஸிமம் 4 ஹவர்ஸில் வந்துடும். அந்த ஐட்டம் கொடுத்த பாட்டி என்ன பண்ணிட்டு நம்பி ஓகே அப்படின்னு இருக்காங்க. கேட்கல, எதுக்கா செக்கு, அவன் என்ன சொன்ன ரீசன் கரெக்டாக இருந்துச்சு, 2 நாள் ஆகும், நீங்கள் வந்தால் இன்றைக்கி வந்தால் இன்றைக்கி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுனால பண்ணிட்டான். அமௌண்ட் போட்டு சார் கிரெடிட் ஆகிடுன்னு சொல்லி அன்னைக்கு அடுத்த நாள் வந்து நேராக போலீஸ் ஸ்டேஷன் போய் நான் நேற்று காசு கொடுத்த நேரத்துலேருந்து ஃபோன் சுவிட்ச் ஆஃப், எனக்கு ஐட்டம் வரல, ஏமாத்திட்டான் அப்படின்ட்டாங்க. அமௌண்ட்டு கொஞ்சம் பெருசு. இதை சொல்லி எஃப்ஐஆர் எப்படி பண்ணாங்கன்னு தெரியல, எப்படி எதை ஆக்சுவலி நம்ம தமிழ்நாட்டில் இல்லை வேற ஒரு ஸ்டேட்டில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக எஃப்ஐஆர் போட்டாங்க. கிட்டத்தட்ட 1.5 வருஷமா அலைஞ்சு பெயில் வந்து ஒரு மாதத்தில் ஆன்டிசிபேட் பெயில் எடுத்துட்டேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த பாட்டி, அந்த கம்ப்ளைண்ட் பண்ண பாட்டி, அக்யூஸ்டு யார் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருவாங்க அவங்கள வந்து நைஸாக கூப்பிட்றான், என் மேலே எஃப்ஐஆர் பிடிச்சிட்டாங்க, எஃப்ஐஆர் போட்டுறாங்க, ஸ்டேஷனில் வச்சுருக்காங்க வாங்க அப்படின்ட்டா. என்னை கூப்பிட்டு போகிறாங்க ஸ்டேஷனுக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா விசித்திரமான கேஸுங்க.
ஸ்டேஷனுக்கு போனால் யார் அரெஸ்ட் பண்ணுறாங்கன்னு சொல்கிறேன்னா அவன் தான் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கான். யாரை கூப்பிட்டு போகிறோன்னா அவங்க மேலே தான் போட்டிருக்காங்க. நாங்கள் வந்து போலீஸ் ஸ்டேஷன் போட யார் முகம் தெரியல அவங்களுக்கு. ஏன்னா அவன் இல்லை, எஃப்ஐஆர் கொடுத்துட்டு அவன் போய் சொல்லிட்டு போயிட்டான். எங்களுக்கு ஃபோனில் சொன்னது அந்த பாட்டிக்கு என்னை அரெஸ்ட் பண்ணிட்டா வாங்கன்னு ஸ்டேஷன் சொல்லிட்டான். ஆக்சுவலி இந்த பாட்டிங்களை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு ஸ்டேஷனுக்கு வர வச்சு அரெஸ்ட் பண்ணுறதுக்கு சொன்னான். ஆனால் நாங்கள் வந்து சொல்ல இன்னைக்கு கூப்பிட்டு போகிறாங்க. இந்த ஸ்டேஷனுக்கு போனோன்னே எஃப்ஐஆர் ஆயிடுச்சுன்னு தெரியுது. இவன் தான் கம்ப்ளைண்ட் பண்ணி தெரியுது. எங்கள் மேலே தான், அதாவது நான் என்னை கூப்பிட்டு போன பாட்டி மேலே தான் கம்ப்ளைண்ட் பண்ணி தான் தெரியுது. ஆன்டிசிபேட்டட் பெயில் எடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணிடுறோன்னு பார்த்தா என்னை ஏமாத்திட்டாங்க, ஃபோனில் கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி சைபர் செல், அதாவது போட்ட அமௌண்ட்டை லாக் பண்ணுறதுக்காக எடுக்கணுன்றதுக்காக சட்டத்தை மிஸ்யூஸ் பண்ணி எடுக்கிறதுக்காக சைபர் கம்ப்ளைண்ட் கொடுத்து ஆக்சுவலி ஃபோனில் ஏமாத்திட்டா. எனக்கும் அவங்களுக்கு மூஞ்சி வழக்கம் இல்லை, ஃபோனில் போடுங்கன்னு சொல்லிட்டாங்க, அதனால போட்டேன், அதனால ஏமாத்திட்டேன் கம்ப்ளைண்ட்டு. சரிங்களா, கொடுத்தாச்சு. அதனால என்ன பண்ணிட்டாங்க, சைபர் கம்ப்ளைண்ட்னால அந்த போட்ட அமௌண்ட் இவங்க நம்ம கொடுத்த ஐட்டம் நமக்கு வந்த காசு அப்படின்னு சொல்லிட்டு ஐட்டம் அக்கௌண்ட்லேருந்து ₹1 கூட எடுக்கலாம், அப்படியே இருக்கு. போலீஸ்காரங்க எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிட்டு சைபர் கம்ப்ளைண்ட்னால அடுத்த நிமிஷமே அந்த பேங்க்கு ஃபோன் பண்ணி பேங்க் மெயில் அனுப்பிச்சு இந்த அக்கௌண்ட்டை லாக் பண்ணுங்க, ஃப்ரீஸ் பண்ணுங்க அப்படின்ட்டாங்க. அமௌண்ட்டு ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. இவனும் எடுக்க முடியாது, கம்ப்ளைண்ட் பண்ணவே எடுக்க முடியாது. நான் வந்து என்ன பண்ணிட்டேன், உடனே வந்து ஸ்டேஷனில் கோர்ட்டில் ஆன்டிசிபேட் பெயில் எடுத்தோன்னே எனக்கு ஒரு தோணுச்சு, இவன் ஏதோ திருமுல் பண்ணுறான்னு. உடனே ஹைகோர்ட்டில் இந்த கேஸ் செல்லுபடி ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் போட்டேன். இந்த எஃப்ஐஆர் க்ளோஸ் பண்ணுங்கன்னு. க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இமீடியட்டாக இன்றைக்கே ஸ்டே பண்ணுங்கன்னு. உடனே ஸ்டே பண்ணிட்டாங்க. அந்த ஸ்டே பண்ண நாளைக்கு அன்னைக்கு அவனுக்கு தெரியாது நான் ஹைகோர்ட்டு போயிருக்கேன், அந்த எஃப்ஐஆர் ஸ்டே பண்ணியிருக்கேன். இவன் வந்து அந்த கோர்ட்டை விசாரிக்கிற கீழ் நீதிமன்றத்துக்கு போயிருக்கான். போயிட்டு இந்த காசு எந்தி அவங்க அக்கௌண்ட்டில் லாக் பண்ணி வச்சு நான் எஃப்ஐஆர் கொடுத்து பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி கோர்ட்டில் வந்து எனக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு பெட்டிஷன் போட்டிருக்கான். ஸ்டே வாங்கினது அப்போ தான் தெரிஞ்சு அந்த ஜட்ஜ் இருக்கிற ஹைகோர்ட்டில் அக்யூஸுங்க ஸ்டே வாங்கியிருக்காங்க, நீங்கள் போங்க அப்படின்றதுக்கு இவர் ஹைகோர்ட் வந்துட்டார். ஹைகோர்ட்டுக்கு வந்தோடனே நான் ஹைகோர்ட்டில் ஒரு சொல்லி பர்மிஷன் வாங்கினேன். சார் இவனுக்கும் அந்த காசுக்கு சம்மந்தம் இல்லை, கேஸு ட்ரையலில் இருக்கட்டும், நான் பார்த்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு. ஹைகோர்ட்டில் ஆக்ஷன் கொடுத்தாங்க. கேஸு முடிவு, காசு அப்படியே இருக்கட்டும் அக்யூஸ் அக்கௌண்ட்டில், மிச்ச அக்கௌண்ட் யாராவது டிஃப்ரீஸ் ஆகிருக்கோ டிஃப்ரீஸ் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டாங்க. அதனால அவனுக்கு டோட்டலாக அவனுக்கு ஃபியூஸ் போயிடுச்சு. அவன் எதுக்காக பண்ணணும் மொத்தமாக ஆப்போசிட்டேன். அதனால வாயிலி மாதிரி அடிச்சுக்கிறான். இப்போ அவனுக்காக முக்குனா முனைறான், ஒன்றும் முடியல. அவன் பாருங்க எவ்வளோ ஸ்மார்ட்டாக யோசனை பண்ணியிருக்கான். ஃபோனில் கான்டாக்ட் பண்ணாங்க, அதனால சைபர் சும்மா கம்ப்ளைண்ட் கொடுத்தா அக்கௌண்ட் லாக் பண்ண முடியாது, அமௌண்ட் எடுத்துருவாங்க. அதனால வந்து ஃபோனில் கான்டாக்ட் பண்ணாங்க, சைபர் கம்ப்ளைண்ட் கொண்டு வந்து அடுத்த நாளே லாக்கு எஃப்ஐஆர், அக்கௌண்ட் ஃப்ரீஸ் பண்ணிட்டான், அமௌண்ட் எடுக்க முடியல. நான் ஹைகோர்ட்டில் ஸ்டே வாங்கினது அவனுக்கு தெரியாது. ஏன்னா அவன் அவ்வளோ யோசனையாக இருந்தா அதுக்கு மேலே யோசனை பண்ணணும். அப்போ கரெக்டாக ஸ்டே வாங்கினதுனால அவன் கீழ் நீதிமன்றத்துக்கு போனாலும் கீழ்கோட்டை, ட்ரையல் கோட்டை, எந்த கோர்ட்டில் அது விசாரணை நடக்குதோ அந்த கோர்ட்டு போயிருக்கான். நான் எஃப்ஐஆர் கொடுத்துட்டேன், அக்கௌண்ட்டில் அமௌண்ட் இருக்கு எனக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு அவன் பெட்டிஷன் போட்டான் அவன் வக்கீலை வச்சு. ஆனால் அவர் ஜட்ஜுன்னு சொல்லிக்கிற ஹைகோர்ட்டில் ஸ்டே பண்ணியிருக்காங்கப்பா, நீங்கள் ஹைகோர்ட்டில் போய் ஸ்டே ரிமூவ் பண்ணிட்டு வா, நான் அவனுக்கு கொடுக்குறேன்னு இருக்காரு. உடனே ஹைகோர்ட் வந்துட்டான். ஹைகோர்ட்டுக்கு இவன் வந்தோடனே நான் சொல்லிட்டேன், இவன் ஆக்சுவலி இவன் வந்திருக்கான்னு, இவன் எப்படி வந்தான், ஆக்சுவலி ஹைகோர்ட்லேருந்து போன நோட்டீஸே அவன் வாங்கிட்டு கம்மி வரல ஹைகோர்ட்டுக்கு. ஆஃப்டர் 1 மாதம் கழிச்சு இவன் ஹைகோர்ட்டுக்கு வந்திருக்கானா ஏதோ விஷயம்னு சொல்லிட்டு அந்த கீழ் நீதிமன்ற ட்ரையல் கோர்ட்டுக்கு போயிருக்கேன். போயிட்டு என்னன்னு பார்த்தா இவன் பெட்டிஷன் போட்டிருக்கான் எனக்கு காசு கொடுங்க. அதை எடுத்துகிட்டு வந்து ஹைகோர்ட்டில் போட்டேன். ஹைகோர்ட்டில் போட்டு ஹைகோர்ட்டில் சொன்னேன், சார் இந்த மாதிரி இவனுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை, நாளைக்கு இவன் காசு எடுத்துட்டு போயிட்டான்னா என் மேலே எஃப்ஐஆர், பொய் புகார், எஃப்ஐஆர் அழைச்சிரு, மென்டலாக கொனி, ப்ளஸ் என் காசு போயிடுச்சுன்னா இவனை பிடிக்க முடியாது அப்படின்னு. என் மேலே எஃப்ஐஆர் இருக்கு, நான் பெயிலில் இருக்கேன், ஷூட்டில் தான் இருக்கேன், ஆனால் இவன் காசு எடுத்துட்டு போயிட்டானா எப்படி கேரண்டி. அதனால ஜட்ஜ் என்ன சொன்னாங்க, நீங்களே எடுக்காதீங்க, கம்ப்ளைண்ட் பண்ண பாட்டிக்கு உரிமையே இல்லை எடுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி ஆர்டர் கொடுத்தாங்க. அதை வாங்கணும்னு அவனுக்கு என்ன பண்ணுறேன்னு தெரில. அவன் எதை போட்டு பிளான் போட்டோம்னா அது முடிவெறி போச்சு. அதனால் நம்ம சேனலில் எக்கச்சக்கமான பேர் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் தயவு செஞ்சு. தேங்க்யூ.